அப்போஸ்தலர் 7 அதிகாரத்தில் ஸ்தேவான் ஒருத்தர் இருக்கார். சரியா? அவர் ரொம்ப பிரச்சனை பண்ணுறாருன்னு என்ன பண்ணிட்டாங்க, அவங்களோட அந்த ஆசாரியர்கள்லாம் இருக்காங்களா, அவங்க முன்னாடி உட்கார வச்சுட்டாங்க. சொல்லிட்டுங்க, நீ ஏன் இந்த நம்புற, இயேசுவை ஏன் நம்புற, நீ எங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடு, ஒரு என்னது எக்ஸ்பிளனேஷன், ஒரு விளக்கம் கொடு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் அழகாக சொல்லிட்டு வரும்போது அதில் ஆரம்பத்துலேருந்து ஒரு விஷயத்தை நான் கவனிச்சுட்டு வந்தேன். சரியா? அவர் நம்ம என்னது ஆதி ஆகமம், யாத்ராகமம், எண்ணாகமம், அந்த 5 புஸ்தகம் இருக்குல்ல, அது அப்படியே அவர் சுருக்கி ஒரே அதிகாரத்தில் சொல்லிடுற ஒரு கதையாக சொல்கிறாரு. சரியா? அந்த நேரத்தில் அவர் சொல்கிறாரு, ஆபிரகாம்னு ஒருத்தர் இருந்தார், தேவன் ஒரு முறை அவரை கூப்பிட்ட உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, தன்னுடைய ஊர் வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த சத்தத்தை கேட்டு பின்தொடர்ந்து வந்தார். இப்போ நான் யோசிச்சுட்டு இருந்தேன், அவங்களுக்கு அந்த காலத்தில் பைபிள் இல்லை. சரியா? அப்போ யாராவது ஒரு ஆள் அவங்களுக்கு பல ஜெனரேஷன்ஸாக பல இல்லை தலைமுறை யாராவது கதை சொல்லிட்டு தான் அவங்களுக்கு இப்படி ஒரு தேவன் இருக்குன்னே தெரிஞ்சிருக்கும். சரியா? எழுதப்படலை அப்போல்லாம். அப்போ இந்த கதையில் யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாரு, ஆபிரஹாம்கிட்ட இப்படின்னு ஒரு தேவன் இருக்காரு, ஆதாம் அவரை சந்திச்சாரு, அப்புறம் ஏனோக்குன்னு ஒருத்தர் சந்திச்சாரு, இப்படியெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு ஒரு கதை சொல்லியிருக்கலாம். அப்போது அவருக்கு ஒரு நாள் ஒரு சத்தம் கேட்குது, நீ இதெல்லாம் விட்டுட்டு, உனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் விட்டுட்டு என் பின்னாடி வா அப்படின்னு. ஒரே ஒரு நாள் அந்த சத்தம். அதுக்கப்புறம் நீங்கள் ஆதியாகமத்தில் வாசிச்சிங்கன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு தான் கடவுள் திரும்ப அவர்கிட்ட பேசுகிறாரு. நான் யோசிச்சுட்டு இருந்தேன், அந்த ஒரு வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படிஞ்சு செயல்பட்டாங்க. நம்மளுக்கு நீங்களும் நானும் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஏன்னா வார்த்தை மாம்சமாகி நம்மளோடே இருக்குது. அதுக்கு பத்தாதுன்னு வாரம் வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு வாரம் வழி நடத்துதல் கொடுக்கப்படுது. ஆமாவா? நீங்கள்லாம் பார்க்குறது பார்த்தா என்னத்தை வழி நடத்தி வார்த்தையை கேட்டு என்னத்தை பண்ணுறோம். ஆனால் அதுதான் உண்மை. நம்ம வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஆதாமுக்கு என்ன, ஆபிரகாமுக்கு என்ன கிடச்சிச்சு, நீ 12வது அதிகாரத்தில் போட்டிருக்கு, நீ வா. சரியா? நான் உன்னை ஒரு பெரிய தேசமாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வதிக்கிறவர்களே நான் ஆசீர்வதிப்பேன், உன்னைய சபிக்கிற, இப்படியெல்லாம் சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாரு. நீ கிளம்பி அங்கே போடா, முடிஞ்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தான் திரும்ப அந்த சத்தம் அவருக்கு வருது. அப்போ யோசிச்சு பாருங்க, நீங்களும் நானும் எந்த அளவுக்கு இந்த வார்த்தையை நம்ம ரொம்ப ஃபெமிலியர் ஆயிட்டோமா, ரொம்ப பழக்கப்பட்டுட்டோமா இந்த வார்த்தைக்கு. ரொம்ப முக்கியம் நம்ம அது கேட்க வேண்டியது. நம்ம பைபிள் எல்லார்ட்டையும் பைபிள் இருக்கா, கையில் இருக்கா? அது உண்மையாகவே நம்ம இதை எந்த விதத்தில், எந்த கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்குறோம்? இந்த வார்த்தையை நீங்கள் கேட்க வரும்போது என்ன கண்ணோட்டத்தில் நீங்கள் அதை பெற்றுக்கொள்கிறீங்க? எஸ்ரா ரொம்ப நல்லா பேசுகிறாங்க அப்படின்னு வரீங்களா, இல்லை இது தேவனுடைய வார்த்தை, நான் இதை கேட்கும்போது என் வாழ்க்கை மாறும் அப்படின்ற ஒரு யோசனையில் வரோமா? அதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்விகள். சரியா? போன வாரம் படித்தது ஞாபகம் இருக்கா? அதுவும் ரொம்ப முக்கியமான கேள்விகள். நான் எது மேலே என்னோட நம்பிக்கை வச்சுருக்கேன் இல்லையா? அது எங்கே இருக்குது? எல்லாத்தோடைய அஸ்திபாரமும் இந்த வார்த்தையில் தான் இருக்குது. ஓகேவா? இல்லைனாலும் நான் அங்கே தான் இருக்குன்னு சொல்கிறேன். சரியா? வார்த்தை கேட்க ரெடியாக இருக்கீங்களா? எலும்பி நின்று உற்சாகமாக கரங்களை தட்டி உங்கள் போதகரை வரவேற்கும். யாரோ அழகான ஒரு விஷயத்தை பண்ணி போட்டிருக்காங்க யூடியூப்பில், நீங்கள் நேரம் கிடைச்சா பார்க்கணும். இந்த பழைய சங்கீதங்கள் எல்லாத்தையும் பழைய பாட்டெல்லாம் எடுத்து அதை கோர்வையாக பாடி அருமையாக இருக்குது. அதில் ஒரு பாட்டு இருந்துச்சு, கல்வாரியின் அன்பினையே பா. அதை கேட்டு நான் உட்காந்து தேம்பி அழுதுகிட்டு இருந்தேன். அந்த கல்வாரின்ற ஒரு விஷயம் மட்டும் நமக்கு நடந்திருக்கலனா எத்தனை பேருக்கு விளங்குது? அந்த கல்வாரின்ற ஒரு விஷயம் மட்டும் நமக்கு நடந்திருக்கலனா இன்றைக்கி நாங்கள்லாம் எங்கே தொலைஞ்சு போயிருப்போன்னு தெரியல. ஆமே, அந்த கல்வாரியில் அவர் அன்னைக்கு சிந்தின ரத்தம் நான் கத்தும் போதெல்லாம் கதறும் போதெல்லாம் என்னை தூக்கி விட்டுட்டு இன்னைக்கு வரைக்கும் தூக்கி விட்டுட்டு இருக்கு பாருங்க. ஆமே, இவ்வளவு அருமையான ஒரு விஷயம். சரியா? அதனால் அடுத்த சனிக்கிழமையை மிஸ் பண்ணிடாதீங்க, கட்டாயம் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் ஈஸ்டரை நல்லா கொண்டாட மறந்துடாதீங்க, கொண்டாடணும். சரியா? நம்ம எப்போ நான் சொல்லுவேன், நம்ம கிறிஸ்தவர்களுக்கு செய்ய வராத ஒன்று என்னது? கொண்டாடுறது தான். அன்னைக்கு தான் போய் சர்ச்சில் உட்காந்துருப்பான் முழு நாளும். போய் நல்லா கொண்டாடுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வாரம்
நானும் கேரனும் இருக்க மாட்டோம். எங்களுடைய அப்பா அம்மாலாம் பார்த்து 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. கொஞ்சம் அடி டக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறோம். அந்த 1 வாரம் இருக்க மாட்டோம். அந்த வாரம் பாபு வார்த்தை எடுப்பார், சபை நடக்கும், பாபு வார்த்தையை நடத்துவார். கையை தட்டணும்னு முடிவு பண்ணிட்டா ஒழுங்காக தட்டுங்களேன். பாபுன்னு 2 பேர் கை வந்துச்சு. அதுக்கப்புறம் சுற்றி பார்த்துட்டு உனக்கு கை தட்டணும்னு ஆசைப்பட்டினா நீ சத்தமாக தட்டு. பாபு மீட்டிங் எடுப்பார், நல்ல வார்த்தையை பேசுகிற ஒரு மனுஷன். எத்தனை பேருக்கு தெரியும் பாபு 2 புக் எழுதிட்டு இருக்காருன்னு? பாபுவை தெரியுமான்னு கேட்கல, பாபு 2 புக் எழுதிட்டு இருக்காரு தெரியுமா? அருமையாக தேவனுடைய வார்த்தையை தியானித்து யோசிக்கிற ஒரு மனுஷன். கட்டாயம் வந்து வார்த்தையை, ஆமாம், நான் பசங்கிட்ட சொல்லியிருக்கேன், அன்னைக்கு வீடியோ போட்டு காட்டுங்க யாரெல்லாம் ரோவா காட்டிருங்க. ஆமே, நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும். சரியா, மறந்துட மாட்டீங்களே. அடுத்த வாரம் நமக்கு சனிக்கிழமை, மிஸ் பண்ணிடாதீங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டே. ரொம்ப முக்கியமான ஒரு நாள் அது. எனக்கு இந்த இடம் மட்டும் இருந்திருந்தா கட்டாயம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஈஸ்டர் சர்வீஸ் ஒன்று நான் நடத்தியிருந்திருப்பேன். இட்ஸ் ஸோ சச் அ பியூட்டிஃபுல் டே. எனக்கு கிறிஸ்மஸை விட எனக்கு அவர் பிறந்தது ரொம்ப சந்தோஷம். ஆனால் அவர் இறந்தது எனக்கு அதை விட சந்தோஷம். ஆக்சுவலாக what a seed, என்ன ஒரு விதை விதைக்கப்பட்டது. ஆமேன். நாளைக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, என்னது, அதெல்லாம் உங்களுக்கு தான் தெளிவாக தெரியும். பாம் சண்டே எனக்கு தெரியும். தமிழில் துரு தோலையா, குரு இல்லை, எனக்கு துருன்னு கேட்டுச்சு. குரு தோலை, பாம் சண்டே. பாம் சண்டே, வாட் a beautiful day. பாம் சண்டேன்றது என்னது? அன்னைக்கு தான் தேவன் இயேசு எருசலேமுக்கு வராரு, என்டர் ஆறாரு. ஆமேன். எதுக்கு என்டர் ஆறாரு? அவருக்கு நல்லா தெரியும் எதுக்கு வராருன்னு. கூட இருக்கவங்களுக்கு யாருக்கும் தெரியல. என்னோட தான் இருக்கீங்களா? இன்னைக்கு வார்த்தை ரொம்ப முக்கியம், நல்லா கேளுங்க. நான் போன முறை உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட் கொடுத்தேன்? வெரி குட், அப்படி தான் இருக்கணும். இன்னைக்கு ஒரு 10 பாயிண்ட் கொடுக்க போகிறேன். ஆனால் ரொம்ப சின்ன சின்ன பாயிண்ட் அது, அதை எழுதி வச்சுக்கங்க. ஏன்னா இன்னும் நான் அதில் தான் இருக்கேன். நாங்கள் என்னத்தை நம்புகிறோம், ஏன் நம்புகிறோன்றதை நம்ம விளையிக்கலன்னா நம்ம தொலைஞ்சு போயிடுவோம். சரியா? அதனால் இன்றைக்கும் அதுதான் ஒரு 10 பாயிண்ட்ஸ் நான் சொல்ல போகிறேன். சீக்கிரமாக 10 பாயிண்ட் சொல்ல போகிறேன். எழுதி வச்சுங்க, வீட்டில் போய் தியானிங்க, இந்த வசனங்களை வாசிங்க. உங்களுடைய வாழ்க்கையை இதுதான் மாற்றும். இயேசு ஒரு பாருங்க, அவர் ஒரு ராஜான்னு அவருக்கு நல்லா தெரியும். அவர் ஒரு ராஜாவா தான் வந்திருக்காருன்னு கூட இருக்கவங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு விளங்கிருச்சு. அவங்க என்னத்துக்கு காத்துட்டு இருக்காங்க? இவர் வந்து எருசலேம அந்த ரோமர் கையில இருந்து எடுத்து இவர் ஆள போறாருன்னு. அப்ப அந்த நேரம் வருது, இவர் போர் குதிரையில உள்ளுக்கு வராம ஒரு குட்டி கழுத மேல ஏறி வராரு. அதுக்கு அர்த்தம் இருக்கு. ஏன்னா குட்டி கழுத அந்த காலத்துல, இந்த குட்டி கழுதன்றது ஒரு என்னன்னு எடுத்து வாசிச்சு பார்த்தா அதுல அது என்னது அதிகமா எல்லாரும் எழுதியிருக்காங்கன்னா, அது சமாதானத்துக்கு ஒரு அடையாளம். போர் குதிரையில் இல்ல, ஒரு குட்டி கழுதையில் வரும்போது அது ஒரு சமாதானத்துக்குரிய ஒரு அடையாளம். பாருங்க, எல்லாருமே இவர் வந்து ஒரு தேசத்தையே புரட்டி போட்டு அதோடைய ஆளுகையை தன் கையில எடுக்க போறாரு. நாங்கெல்லாம் இவர் கூட இருந்து ஆள போறோம்னு அவனுக்குன்னு ஒரு ஐடியா வச்சுட்டு சுத்திட்டு இருந்தான். ஆனா இவர் ரொம்ப முக்கியம் விளங்குகிறது. இவர் வந்து எருசலேம ஆள வரல. அந்த அன்னைக்கு அவர் வந்தது அதுக்காக வரல, அதை விட ஆழமான ஒரு விஷயத்துக்காக அவர் வராரு. அந்த அந்த எப்படி சொல்ல, ஒரு ஒரு எம்பையர் ஒரு சாம்ராஜ்யத்தை கையில் எடுக்கிறதுக்காக வரல. அவர் ஆக்சுவலா ஒரு மனிதனுடைய இருதயத்தை, உங்களுக்கு இது இன்னைக்கு விளங்கிடணும் நல்லா. அவர் பெரிய ஒரு சாம்ராஜ்யத்துக்காக வரல,
மனிதனுடைய இதயத்தை. ஏன்னா அன்னைக்கு இவர் வரும்போது எல்லாரும் ஓசன்னா என்ன கத்திட்டு இருக்கான்? இந்த என்ன சொன்னீங்க, இந்த குருத்தோலையெல்லாம் பிடிச்சிட்டு அந்த சால்வையெல்லாம் கலட்டி வீசி பயங்கரமா கத்திட்டு இருக்கிற அதே ஆள் தான் 5 நாளைக்கு அப்புறம் அவரை சிலுவையில அந்த இருதயத்துக்காக தான் வந்தாரு. என்னோட தான் இருக்கீங்களா? இந்த மனித இருதயம் ஒன்று இருக்கே, ஒன்று ஹியூமன் ஹார்ட். மனுஷனுடைய அன்னைக்கு சால்வியெல்லாம் போட்டு இதெல்லாம் தூக்கி வீசி ராஜா வராரு, ஓசன்னா ஓசன்னான்னு கத்துறான். 5 நாளைக்கு அப்புறம் அவன் தான் கத்திட்டு இருக்கான், அவரை சிலுவையில அறையன்றான். அதை தெரிஞ்சுதான் அந்த இருதயத்தை தேடி. என்னோட தான் இருக்கீங்களா? நிறைய நேரம் நம்மளும் அப்படித்தானே, நம்மளும் தேவனிடத்துல இன்னைக்கு பயங்கரமா இப்படி இருப்போம். ஆனா நம்ம எதிர்பார்க்கறது நடக்கலன்னோன்னு அவங்க அன்னைக்கு 5 நாளைக்கு அப்புறம் கத்துன மாதிரி தான் நம்மளும் இந்த கடவுள் மேல ஒரு நம்பிக்கை இல்லாத நிலைமையில எதையாவது பேசிட்டு இருப்போம். ஹியூமன் ஹார்ட், மனிதனுடைய இருதயம் அப்படி. நாங்க யோசிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், நாங்க இந்த இயேசுவை how do I put it, அவர் யாரா இருக்காரோ அதற்காக அவரை தேடுறோமா, இல்ல அவரு எனக்கு என்னவா இருக்கணும்னு நினைச்சு அவரை தேடுறோமா? சரியா சொன்னேன்னா, do we follow Jesus for who he truly is or for who we want him to be? அவர் யாரா இருக்காரோ அதுக்காக அவர் பின்னாடி போறோமா, இல்ல அவர் என்னவா இருக்கணும்னு நான் நினைக்கிறேனோ அதுக்காக அவர் பின்னாடி போறோமா? அந்த that reflection, அந்த செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன், அந்த சுய ஆராய்ச்சி ரொம்ப முக்கியம். Why am I going after Jesus? எதுக்கு இந்த இயேசு எனக்கு? இதை யோசிக்கும் போது ஒரு விஷயத்தை நாங்க இன்னைக்கு திடீர்னு யோசனை வந்து கண்டுபிடிச்சோம். மத்தேயுல எழுதி இருக்கு, முதல் அதிகாரத்தை எடுத்து வாசிட்டே வந்தீங்கன்னா, இயேசுவினுடைய கரெக்ட் லீனியேஜ்னா வம்ச வரலாறு எழுதி இருக்கு. Jesus' lineage. அதை வாசிச்சுட்டு வரும்போது அது வந்து இயேசுனுடைய யோசேப்பு பக்கத்து அப்பாவோட வரலாறு அது. அப்படியே நீங்க லூக்காவை எடுத்து பார்த்தீங்கன்னா, லூக்கால திரும்பவும் அவருடைய வம்ச வரலாறு எழுதி இருக்கு. இது அம்மா பக்கம், மரியாளுடைய பக்கத்து எங்க இருந்து தொடங்கி யாரு மூலமா இயேசு வந்தாரு அப்படின்னு இவங்க 2 பேரும் அழகா ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி ஒரு ஃபேமிலி ட்ரீ ஒன்று அழகா வரைஞ்சு வச்சிருக்காங்க. இதே இன்னும் கொஞ்சம் வாசிச்சுட்டு வரும்போது யோவான் அதே வம்சா வரலாற எழுதுறாரு. அவர் எப்படி எழுதுறாருன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை அவருடைய வரலாறு எப்படி, அவர் எவ்வளவு அழகா யோசிச்சு அதை எழுதிட்டாரு பாருங்க. என்னோட இருக்கீங்களா? இது அப்பா பக்கம் அம்மா பக்கம் எழுதி வச்சுட்டாங்க. இந்த மனுஷன் யோசிச்சு எழுதுறாரு. அவருக்கு கிடைச்ச வெளிப்பாடு அவர் எழுதுறாரு. ஆதியிலே இவர் என்னவா இருந்தாராம்? வார்த்தையா இருந்தாரு. இந்த வார்த்தையா அவர் யாரு கையில இருந்தாரு? தேவனுடைய கையில இருந்தாரு. படைக்கப்பட்டது எல்லாமே இந்த வார்த்தையின் மூலமாக தான் படைக்கப்பட்டது. இந்த வார்த்தையே தேவன், இந்த வார்த்தை மாம்சமாக வந்தது. என்னோட தான் இருக்கீங்களா? And that brings me to my point. நான் என்ன சொல்ல வரேன்னா, நாங்க ரொம்ப நம்புறது என்னது? எதை முக்கியமா நம்புறோம்? தேவன் வார்த்தையாக
உருவெடுத்து இருக்காரு அப்படின்றது. தேவன் வார்த்தை என்பது தேவன் ஒருவராலும் காண முடியாத தேவன், ஆனால் வார்த்தையாக என்னிடத்துல வராருன்றதை இந்த சபையில நாங்க முழுமையா நம்புறோம். என்னோட தான் இருக்கீங்களா? நாங்க வார்த்தைக்கு கொடுக்கிற இடம். ஆமா, நிறைய பேர் நிறைய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நான் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் 2-5 ஹவர் கூட உட்காந்து உங்களோட டிபேட் பண்ணுவேன். எல்லாமே வார்த்தையின் மூலமாக தான் வருது. நீ பாடுற பாட்டு வார்த்தையின் மூலமாக தான், நீ அனுபவிக்கிற நன்மைகள் வார்த்தையின் மூலமாக தான், நீ பெற்றுக்கொள்கிற அற்புதங்கள் வார்த்தையின் மூலமாக தான், உன்னுடைய சந்தோஷம் சமாதானம் எல்லாமே வார்த்தையின் மூலமாக தான். வார்த்தை இல்லைன்னா இது எதுவுமே. ஆமென். அப்ப இந்த வார்த்தையை குறித்து இருக்கு நேரம் 10 விஷயம் சொல்ல போறேன். என்னது இந்த வார்த்தை? வார்த்தைன்றீங்களே, என்னது இந்த வார்த்தை? என்னது இதுல அப்படி என்ன இருக்கு? வாட் இஸ் திஸ் வேர்ட்? இல்லாட்டி என்ன சொல்லலாம்? அட்ரிபியூட்ஸ். இந்த வார்த்தையினுடைய இல்ல குணாதிசயங்கள் என்னது? What are the attributes of this word? What is the word? Amen. என்னோட தான் இருக்கீங்களா? முதலாவது எபிரேயர் 4ல இருக்கு, 12வது அதிகாரம். சீக்கிரமா எடுங்க பாப்போம். Hebrews chapter 4 and verse 12. அதுதான் முதலாவது. இட் இஸ் வல்லமை இல்ல. இங்கிலீஷ்ல என்ன இருக்கு? தேவனுடைய வார்த்தை லிவிங் அண்ட் they're active. ஒரு இடத்துல ஒரு வெர்ஷன் எழுதி இருக்கு, இட்ஸ் லிவிங் அண்ட் ஆக்டிவ். NIV-ல எழுதி இருக்கு, இட் இஸ் லிவிங் அண்ட் ஆக்டிவ். அப்படின்னா என்னது? இந்த வார்த்தைக்கு முதலாவது என்ன இருக்குதான்? ஹலோ, ஜீவனும் இதுக்கு உயிர் இருக்கு. இதனால செயல்பட. பாருங்க, நான் எப்பவுமே கொடுக்கிற எக்ஸாம்பிள் இதுதான். வார்த்தை மாம்சமானது. இந்த இட் இஸ் சோ ஆக்டிவ். எப்படி சொல்லலாம்? அன்னைக்கு மனிதனுடைய தேவை என்னது? ஒரு மீட்பர், ஒரு ரட்சகர். அந்த வார்த்தைனால அந்த ரட்சகரா மாற முடிந்தது. இன்னைக்கு அதே வார்த்தை உங்களுக்கு தேவையான அற்புதத்தாகவும் மாற முடியும். அதனாலதான் அது உயிர் உள்ளதா இருக்குது. இட்ஸ் நாட் some scripture that was written 2000 years, 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஏதோ ஒரு எழுத்து இல்ல. இது ஜீவன் உள்ளது. ஜீவன் உள்ளது. இட்ஸ் லிவிங் அண்ட் இட்ஸ் ஆக்டிவ். விளங்குதா? நீங்க ஒவ்வொரு முறையும் உட்கார்ந்து இங்க யாரு பேசுறாவோ, அனிதா பேசும்போதோ சரி, நானோ இல்ல பாபுவோ கேரனோ யாரு பேசிட்டு இருந்தாலும் அந்த வார்த்தையில என்ன இருக்கு? ஜீவன். இட்ஸ் நாட் சம் ஏதோ ரொம்ப காலத்துக்கு இப்படி நடந்தது இல்ல. இன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, எனக்கு பல முறை நடந்திருக்கு. அவங்க இன்னைக்கு சொல்லிட்டு இருந்த விஷயம், கடைசியாக எப்போ இதே மாதிரி நடந்துச்சுட்டு இருந்துச்சுல்ல, உங்களுக்கு தெரியுமா? நான் ஒரு நாள் கூட கியூவில் நின்றதே கிடையாது. அந்த முழு இது நடந்துட்டு இருந்துச்சு, என்னென்னமோலாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு நாள் கூட கியூவில் நிற்கல. ஒரு நாள் கூட என்னுடைய வீட்டில் பவக்கட்டு இருக்குல்ல. ஒரு நாள் கூட, நோ, நாட் ஈவன் ஃபார் அ மினிட். நீங்க என்னத்தை விசுவாசிக்கிறீங்களோ அதைத்தான் அனுபவிப்பீங்க. என்னோட தான் இருக்கீங்களா? நான் கிட்டத்தட்ட எம்டியில் இப்படி நிற்கிது முள்ளு. நான் வண்டியை நிறுத்துறேன். அடுத்த நாள் காலையில் சரி ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஹாஃபில் நிற்கிது இப்படி அந்த முள்ளு. இதெல்லாம் எப்படி சாத்தியம் சார்? நீங்கன்னா எனக்கும் தெரியல. தெரிஞ்சால் நானும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேனே. இப்படி ஆஃப் பண்ணுங்க, இப்படி கோணெல்லாம் நிறுத்துங்க.
கிழக்கு பக்கம் திருப்பி நிறுத்துங்க. இதெல்லாம் நானும் தெரிஞ்சா சொல்லி கொடுத்துருவேனே. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. நீ அதை விசுவாசிக்கும் போது அதுக்கு ஏற்ற பலனை நீ அனுபவிக்கிற. ஆமென். சரி, அதுலயே நேரம் போயிடக்கூடாது. ரெண்டாவது இங்க எழுதி இருக்கு, தேவனுடைய வார்த்தை ஜீவனும், அடுத்தது வல்லமையும். The word of God is powerful. ஆமென். பவர்ஃபுல்னா என்னது? பவர்ஃபுல்னா என்ன? வல்லமை அப்படின்னு முடிச்சிட்டாங்க. சக்தி வாய்ந்தது. அன்னைக்கு நான் ஒரு ஃபேஸ்புக்கில் நினைக்கிறேன் ஒரு படம் ஒன்று போட்டிருந்தேன் எவனோ, அதை பார்த்துட்டு உளுந்து சிரிச்சிட்டு இருந்தேன். அதில் எழுதியிருக்கு, நாங்கள்லாம் உலகத்தை காப்பாற்றுறோன்னு பேப்பர் ஸ்ட்ரா வாங்கி குடிச்சிட்டு, அதை பாதி குடிச்சிட்டு இருக்கும்போது பேப்பர் ஸ்ட்ரா உடஞ்சி போயிடும், அதை வச்சு நாங்கள் உலகத்தை காப்பாற்றலான்னு குடிச்சிட்டு இருக்கோம். இங்கே இருக்கிறவன் எல்லாம் அந்த பக்கத்தில் இந்த பக்கத்தில் குண்டை வீசிக்கிட்டு இருக்கிறான். குண்டை வீசி விளையாடிட்டு இருக்காங்க. அது ஏன் பண்ணி ஞாபகம் வந்துச்சுன்னா, சக்தி வாய்ந்தது. அது எப்படிப்பட்டது அப்படின்னா, சக்தி வாய்ந்த எதுவும் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும் இல்லையா? உங்களுக்கு விளங்குதா? சக்தி வாய்ந்த எதுவுமே ஒரு அதிர்வை கொண்டு வருமா இல்லையா? எதை நம்புறோம், எப்படி நம்புறோம்? எனக்கு ஷர்மிலான்னு அன்னைக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க ரொம்ப காலமாக ஏதோ ஒரு தேவை ஒன்று, எத்தனை மாசத்துல இருந்து 7 months 7 மாசமா அந்த பிரச்சனை என்கிட்ட சொல்லுவாங்க. நான் சொல்லும் போதெல்லாம் சொல்ல, கவலைப்படாதீங்க, தேவன் கட்டாயம் உங்களுக்கு, நீங்கள் விசுவாசிங்க. கடைசியில் 7 மாதத்துக்கு அப்புறம் போன வாரம் தான் அந்த ஒரு விசுவாசம் வந்திருக்கு. என்னது? நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, தூதர்கள் அதை கேட்டுட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் சொல்லியிருக்காங்க, இதுதானே நேற்று கேட்டோம், இதுதானே கேட்டோம். பயங்கரமா 7 பாயிண்ட்டும் கரெக்டாக சொன்னாங்க ஃபோனில். நீங்கள் இப்படி சொல்லி கடைசியில் இது சொன்னீங்க. நான் வீட்டுக்கு போயிட்டு சொல்லி ஒரே மனத்தியாலத்தில் she received a miracle. 7 மாசம் காத்துக்கிட்டு இருந்தது ஒரே. what do you believe? உங்களுக்கு தெரியணும், இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. உங்களுக்கு விளங்கணும், இந்த வார்த்தை வல்லமை உள்ள வார்த்தை. இந்த வார்த்தை கட்டாயம் தாக்கத்தை உண்டு பண்ணும். போயிட்டு இந்த ஒரு சர்க்கியூட்குள்ள விரல விட்டீங்கன்னா என்ன ஆகும்? செத்து போயிடாதீங்க. நம்ம அப்படி அந்த மாதிரி யோசிக்காம பாசிட்டிவா யோசிப்போம். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் காட்டுற மாதிரி இந்த முடியெல்லாம் இப்படி நம்பிக்கிட்டு நிற்க, நாங்கள் அந்த மாதிரி யோசிப்போம். ஏன் செத்து போறதை யோசிப்பானே? அந்த மாதிரி தான். so powerful, கட்டாயம் தாக்கத்தை உண்டு பண்ணும். ஆமென். உங்களுக்கு ஒரு விஷயம் எதுவுமே ஆக மாட்டேங்குதுன்னா, அங்க நம்ம என்னத்தை கொண்டு வரணும்? வார்த்தையை கொண்டு வரணும். விளங்குதா? வார்த்தையை அங்க கொண்டு வரணும். எனக்கு நான் இன்னைக்கு வரைக்கும் சந்திச்ச எல்லா பிரச்சனையும் இந்த வார்த்தையை வைத்து தான் மேற்கொண்டிருக்கோம். Like every single mountain, every single problem. யாருக்கு பிரச்சனை இல்லை சொல்லுங்களேன்? ஆனா அந்த பிரச்சனையை மேற்கொள்ள உங்களுக்கு ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க. ஆமென். அதனால தான் சொல்றேன், நீ என்னைக்குமே ஏழையா இருக்க மாட்ட, என்னைக்குமே சுகவீனமா இருக்க மாட்ட, பலவீனமா இருக்க மாட்ட, கஷ்டத்துல நஷ்டத்துல இருக்க மாட்ட, சமாதானம் இல்லாம சந்தோஷம் இல்லாம இருக்க மாட்ட. இந்த வார்த்தையை வைத்து நீ தாக்கத்தை உண்டு பண்ண பழகிட்டீனா. ஆமென். மூன்றாவது எழுதி இருக்கு பாருங்க. யோவான், இல்ல நம்ம கொஞ்சம் வசனத்தை மாத்திடுவோமா?
யோவான் 17:17 என்ன எழுதியிருக்கு பாருங்க. 17:17 John 17:17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். The word is truth. தேவனுடைய வார்த்தை என்னோட தான் இருக்கீங்களா? என்ன சொன்னேன்? ஜீவன் உள்ளதா இருக்குது, வல்லமை உள்ளதா இருக்குது. மூன்றாவது, தேவனுடைய வார்த்தை சத்தியமா இருக்குது. ஹலோ, நீங்க அதை நம்பணும். ஏன் நம்பணும்னா, அந்த வார்த்தை எடுத்து வாசிக்கும் போது தேவன் பொய்யனும் பொய்க்கு அதுதான் தேவனா? சொல்லுங்களேன். தேவனை பத்தி இப்படி எழுதியிருக்கா? அவரு எப்பவுமே பொய் சொல்ற இல்ல, அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்லன்னு எழுதியிருக்கு. ஏன்னா நானும் நீங்களும் ஏதோ ஒரு காரணத்துக்கு பொய் சொல்லலாம், வேணும்னே சொல்லாட்டியும். நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு முறை சொன்னேன், ஞாபகம் இருக்கான்னு தெரியல. நான் 9 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டேன், வாயால சொல்லிட்டேன். ஆனா டிராபிக்ல மாட்டிட்டு 9 மணிக்கு வர முடியல. நான் 9 மணிக்கு வரேன்னு சொன்னது இப்ப என்ன ஆயிருச்சு? அது ஏன்னா என்ன சுத்தி நடக்கிற விஷயங்களுக்கு எனக்கு அதிகாரம் இல்ல. ஆனா தேவன் அப்படி இல்ல. அவரை சுத்தி எதுவுமே அவரை கண்ட்ரோல் பண்ண, அவருடைய வார்த்தை அதனாலதான் உண்மை. அவருடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அவருடைய வார்த்தை சத்தியம். என் தழும்புகளால் நீ குணமானி அப்படின்னா என்னது? அதுக்கு மேல அங்க வேற எதுவும், அதுக்கு மேல மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்றேன் அப்படின்னு என்னெல்லாம் சொல்லியிருக்காரு. என்னோட தான் இருக்கீங்களா? அப்படின்னா நீ கீழாகாமல் மேலாவாய் அப்படின்றது சத்தியம். நீ வாளாகாமல் தலையாவாய் சத்தியம். நீ கடன் வாங்காமல் கடன் கொடுப்பாய் சத்தியம். நன்மையும் கிருபையும் தேவனுடைய இரக்கமும் உன்னை தொடரும் என்றது சத்தியம். என்னோட தான் இருக்கீங்களா? விளங்குதான் நான் பேசுறது? ஹலோ, நீங்க அந்த வேதத்தை எடுத்து அந்த வார்த்தையை நீங்க கேட்கும் போதோ இல்ல அந்த வார்த்தையை நீங்க when you தியானம் பண்ணும் போதோ வாசிக்கும் போதோ இது உங்களுக்கு விளங்கணும். என்னது? முதலாவது, அது ஜீவன் உள்ளதா இருக்கிறது, அது வல்லமை உள்ளதா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையே சத்தியம். அந்த ஒவ்வொரு பாயிண்ட்லையும் நம்ம ஒவ்வொரு வாரமும் பேசியிருக்கலாம், ஆனா நேரம் இல்லை. அதனால நாலாவது திரும்பவும் அங்க போயிருவோம். எபிரேயர் 4:12 அதுல தான் எழுதியிருக்கு இந்த நாலாவது வார்த்தையான வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் உருவ குத்துகிறதாய் இருக்கிறது. என்னது? எனக்கு அந்த வார்த்தை தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இட் இஸ் ஷார்ப் அண்ட் பெனிட்ரேட்டிங். என்ன எழுதி இருக்கு? உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. That is the power of the word. ஹலோ, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் பார்த்துருக்கீங்களா? படத்திலேயே பார்த்துருப்பீங்கல்ல. நீங்கள்லாம் உட்காந்துருக்க பார்த்தா அப்படின்னா என்னன்னே தெரியாது பாஸ்டர். ஏதாவது ஒரு படத்திலேயே பார்த்துருப்பீங்கல்ல, கத்தி எடுத்து. நான் முத என் மனைவியை கல்யாணம் கட்டி அப்போ அடிக்கடி திருநெல்வேலி போவோம். என்னுடைய சொந்தக்காரங்களாம் அங்கே தான். அப்போ முத கல்யாணம் கட்டி கூட்டிகிட்டு போகிறேன். அப்போ எங்கள் ஊரை காட்டுறதுக்கு பெருமையாக கூட்டிகிட்டு போகிறேன். போயிட்டு அந்த பாலம் ஒன்று ஏறி இறங்குனா பாளையங்கோட்டை பாலம் ஏறுறேன். பாலம் ஏறி அந்த பாலம் உச்சிக்கு வந்து இறங்கும்போது 3 பேர் கத்தியை வச்சு அங்கே ஒருத்தனை போட்டு இவ பாதான்னு கத்துறான். இது வரைக்கும் படத்தில் மட்டும் பார்த்துதான் இன்னைக்கு நேரா லைவா. அதுதான் வார்த்தை அப்படியா?
என்ன பண்ணுதான்? உங்களை உருவ குத்தி இருதயத்தையும் நினைவுகள் எல்லாத்தையும் பிரிச்சு உனக்கு காட்டுதான். இதுதான் நீ. Nothing else in this world has the power to do that to you. இந்த உலகத்தில் இருக்க வேற எதுனாலையும் அதை உன்கிட்ட பண்ணவே. உன்னை எவ்வளவு நேசிக்கிறவனா இருந்தாலும் சில விஷயங்கள் அவங்களால பார்க்கவே, இல்லாட்டி நீங்க கூட அதை மறந்து இருக்கலாம். அப்படிப்பட்ட விஷயத்தை கூட இது ஊர உள்ளுக்கு போய் குத்தி எடுத்து அப்படியே பிரிச்சு உன் கையில காட்டும். இதுதான் நீ. ஏன் காட்டுது? உன்னை மாற்றுவதற்காக தானே. என்னோட தான் இருக்கீங்களா? What a beautiful thing. நிறைய பேருக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. அந்த சர்ச்சுக்கு வந்து உட்காந்து ஒரு மாதிரி பாஸ்டர் பேசும்போது அப்படியே நெளிஞ்சு வலிஞ்சு, ஐயோ கர்த்தாவே இந்த மனுஷன் பேசுறதெல்லாம் அது என்னன்னா, இந்த வார்த்தை உள்ளுக்கு போயிட்டு உன்னையே பிரிச்சு காட்டிட்டு இருக்கே. இதுதான்டா நீ. சிலர் வந்து ஒரு முறை நான் பிரசங்கம் பண்ணி முடிச்சேன்னா 5 பேர் வந்து சொல்லுவாங்க, நீங்க எனக்கே சொன்ன மாதிரி இருந்துச்சு. அது எப்படி எனக்கு தெரியும்? நான் வெறும் வார்த்தைய உங்களுக்கு அது எப்படி வருது? அப்படியே குத்தி உங்களுக்கு காட்டுது. என்னோட தான் இருக்கீங்களா? வார்த்தை என்ன சொன்னேன் முதல்ல? ஜீவன் உள்ளதாகவும் வல்லமை உள்ளதாகவும் சத்தியமாகவும், அதை விட எப்படி சொல்ல போறோம்? உருவ குத்துகிறதாயும். It pierces. உருவ குத்துகிறதா இருக்குது இந்த வார்த்தை. ஆமென். ஆவியானவர் உங்களை உருவ குத்த மாட்டாராம். தேவன் வந்து உங்களை உருவ அப்படி எல்லாம் எங்கேயும் எழுதல. ஏன்னா இப்ப பிதாவை பத்தி எழுதும் போது the love of the father, தேவனுடைய அன்பும் குமாரனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும். ஆனா இவங்கெல்லாம் என்னவா தான் இருக்காங்க? வார்த்தை ஆகணும்னா எப்படி ஆயிடுறாங்க? வார்த்தை ஆகணும்னு வந்து குத்தி கிழிச்சு. விலங்குதான் நான் பேசிட்டு இருக்கிறது. 5வது சங்கீதம் 19:7 ஒரு வசனம் இருக்கு. என்னன்னு முதல்ல பார்த்துருவோமா? சங்கீதம் 19:7. சங்கீதம் 12:6 அதை முதல்ல எடுங்கம்மா. 12:6. கர்த்தருடைய சொற்கள் மண்குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளி கொப்பான சுத்த சொற்களாய் இருக்கு. என்னது? முதலாவது என்னது? வார்த்தை சுத்தமாகவும். அடுத்து 19:7 19:7 கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் வேதையை. என்னது? கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும். The word of God, the next point is pure and perfect. சுத்தமாகவும் குறைவற்றதாகவும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த மாதிரி சுத்தமாகவும் குறைவே இல்லாததும் வேற. இது உங்களுக்கு, how much will you trust something that is pure and perfect? இந்த உலகத்தில் ஏதாவது பெர்ஃபெக்ட்டா இருக்கா? சொல்லுங்களேன். சும்மா நான் இருக்கேன் பாஸ்டர் அப்படின்னு யாராவது? நாங்க மட்டும் தப்பே, எங்க மேல ஒரு தப்பும் இல்லைன்னாங்க. கிஷோருக்கு விளங்கிருச்சு நிறைய விஷயம் ஏற்கனவே. யாராவது இருக்கீங்களா? இல்ல. there is nobody perfect. is there anyone pure? என்ன மாதிரி சுத்தமா இந்த உலகத்துல கிடையாது. தயவு செய்து ஆமான்னு சொல்லிடாதீங்க. அப்புறம் உங்களுக்கு தனியா ஜெபம் பண்ண வேண்டியிருக்கும்.
There is no one pure, there is no one perfect. ஆனா வசனம் என்னவா இருக்குது? சுத்தமாகவும் குறைவற்றதாகவும் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தேவனுடைய வார்த்தை சுத்தமாகவும் குறைவற்றதாகவும் இருக்குது. நீ தோத்து போக வாய்ப்பே, ஏன்னா அதுல ஒரு குறைவில்லாத குறைவற்றதை ஏதாவது கையில் எடுத்து தோத்து போக முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். Can you take something perfect into your hands and lose in life? வாய்ப்பே இல்ல. அப்ப நீங்க இந்த வார்த்தையை நாளையில இருந்து இந்த வார்த்தையை பார்க்கும்போது எடுத்து அந்த 5 நிமிஷம் வாசிக்கிறேன்னு என்கிட்ட கட்டாயம் சொல்லிட்டு போனீங்கல்ல 2-3 வாரத்துக்கு முன்னாடி, மறந்துட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இடையில அதையும் ஞாபகப்படுத்துறேன். அதை வாசிக்கும் போது அதை எப்படி வாசிக்கிறீங்க கையில் எடுத்து அதை பார்க்கும்போது இது சுத்தமும் குறைவற்றதுமா இருக்கிறது. என்னவா இருக்குது? ஜீவன் உள்ளதா இருக்குது, வல்லமை உள்ளதா இருக்குது, சத்தியமா இருக்குது, அப்புறம் உருவ குத்துகிறதா இருக்குது, சுத்தமும் குறைவற்றதுமா இருக்குது. எத்தனை பேர் இதை அப்படியே ஞாபகம் வச்சிருப்பீங்களா? இல்ல மறந்து இல்ல எங்க கிறுகி வச்சிருங்க? இல்ல பெண்ணு கொண்டாடல பாஸ்டர்னு, அது வேற அடுத்த பிரச்சனை இல்லையா? ஆனா இதுதான் பாருங்க வார்த்தையினுடைய அழகு. தெரியுதா? There is nothing else. இன்னொரு அருமையான ஒரு வசனம் இருக்கு. ஏசாயா 48 பாருங்களேன். ஏசாயா 48 எவ்வளவு சீக்கிரம் முடிச்சிட்டேன் பாத்தீங்களா? 5 பாயிண்ட். நீங்க அதுக்கே இன்னைக்கு கை தட்டி இருக்கணும். என்ன எழுதி இருக்கு? புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும். என்றென்றைக்கும். அப்படின்னா the word of God is eternal. அதுக்கு அழிவே இல்லை. அது நிரந்தரம். அது நிரந்தரம். இன்னைக்கு சொல்லிட்டு நாளைக்கு காணாம போறதில்ல, அது நிரந்தரம். இன்னைக்கு நீங்க போய் அதை எடுத்து வாசிக்கிறீங்க, வாசிக்கும் போது நான் வாய்க்காலின் ஓரத்தில் நடப்பட்ட ஒரு மரம் போல இருப்பேன்னு இன்னைக்கு அதை வாசிச்சனால அது நாளைக்கு இல்லாம போகாது. அதே நாளைக்கு உங்களுக்காக செயல்படுறதுக்கு அங்க காத்துக்கிட்டே, நாளைக்கு அப்படி ஒரு நேரம் வந்துச்சுன்னா அந்த நேரத்துக்காக இது காத்துக்கிட்டே இருக்கும். நீங்க மறைந்த பிறகு உங்களுடைய குழந்தை வந்து அதை எடுத்து வாசிக்கும் போது அந்த குழந்தை அதுல இருந்து பெற்றுக்கிற மாதிரி அங்க இருந்துகிட்டே இருக்கும். தலைமுறைகளுக்கு அழிவே இல்லாத ஒரு வார்த்தை இது. It is eternal. அதுல இருந்து நீங்க எடுத்து குடிச்சுக்கிட்டே இருக்கலாம். நீங்க குடிச்சு, உங்க மகன் குடிச்சு, உங்க மகனோட மகன் குடிச்சு, தலைமுறைகள், ஜெனரேஷன்ஸ் அந்த ஒரு வசனத்துல இருந்து. ஏன்னா அந்த வசனத்துக்கு முடிவு இல்லை. It is eternal. It's the eternal word of God. வேதத்தில் எழுதி இருக்கு, தேவன் நல்லவரும் நன்மை செய்கிறமா இருக்கிறார். அந்த வசனத்துக்கு முடிவே இல்லை. இன்னைக்கு எடுத்து அதை வாசிக்கிறீங்க, ஆமா அப்படின்னு அதோட அதை முடிஞ்சு போகாது. அடுத்த வருஷம் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு தேவைப்பட்டா அதே வார்த்தை உங்களுக்காக அங்க காத்துக்கிட்டே. ஏன்னா அதுக்கு உயிர் இருக்கு, அதுக்கு முடிவு இல்லை. இம்மார்டல்னு கூட சொல்லலாம். இட்டர்னல், அழிவே கிடையாது இந்த வார்த்தைக்கு. ஆமென். எத்தனாவதுக்கு வந்துட்டோம்? வெரி குட். 7வதுக்கு வந்துட்டோம். 6 முடிச்சிட்டோம், 7வதுக்கு வந்துட்டோம். 119 இதுதான் வேதத்திலே இருக்கிற பெரிய சாப்டர், அதிகாரம். 119 105 வரைக்கும் எத்தனை பேர் போயிருப்பாங்கன்னு எனக்கு யோசனையா இருக்கு. 119 Psalms 119 verse 105 என்ன சொல்லுது? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. இதுதான் என்னுடைய தீபமும் என்னுடைய பாதைக்கு வெளிச்சம். உன்னுடைய பாதைக்கு. இந்த 2-3 வருஷம் நான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கலாம். என்ன தெரியுமா பேசிட்டு இருக்கேன்? 2-3 வருஷமா ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்த எல்லாத்தையும் தான் இப்படி சுருக்கி இப்படி சொல்லிட்டு இருக்கிறேன். தேவனுடைய the word is the light unto your, என்ன எழுதி இருக்கு?
பாதைக்கு தீபம், the lamp unto your கால்கள், the lamp unto your feet and the light unto your path. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வார்த்தை இல்லைன்னா நீ என்னைக்குமே இருள்ல தான் இருக்கிற. உங்களுக்கு விளங்கல. நீ இந்த நாளை நீ வார்த்தையை வச்சு சந்திக்கலனா நீ இருள்ல தடுமாறிட்டு இருக்கன்னு அர்த்தம். இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நல்லா ஆழமா போயிடணும். நீ இன்னைக்கு தடுமாறிட்டு இருக்கிறனா நீ இருள்ல இல்லாட்டி கண்ணை மூடிக்கிட்டு சுத்திட்டு இருக்கிறன்னு அர்த்தம். வெளிச்சத்தை உன்னுடைய பாதைக்கு கொண்டாடக்கூடிய ஒரே விஷயம் தேவனுடைய வார்த்தை. இது விளங்கிருச்சுன்னா நீ காலையிலேயே அந்த வார்த்தை இல்லாம வீட்டு விட்டு வெளியே கூட இறங்க மாட்ட. இன்னைக்கு பிரேமா வீட்டுக்கு போயிட்டு ஜெபிச்சு அமைச்சிருவோம். ஐயோ ஐயோ, நம்ம ஸ்டீஃபனுக்கு இப்படி தனியா ஒரு இடம் போட்டு கொடுத்தோம் கை தட்டுறது. எனக்கு அப்படி உற்சாகமா கை தட்ட 4 பேர் வேணுமே. விளங்குதா நான் சொல்றது? தேவனுடைய வார்த்தை இல்லாம நீனு சந்திக்கிற ஒவ்வொரு நாளும் நீ இருள்ல தடுமாறிட்டு இருக்கிற நாள். கண்ணு தெரியாதவன் கூட அவனுக்கு தெரிஞ்ச இடத்துல தான் அவன் கம்ஃபர்டபுளா நடப்பான். அவன் தெரியாத இடத்துக்கு போனா அவனுக்கு ஒண்ணு he needs the stick or someone to. நம்ம பாருங்க, கண்ணே தெரியாம கையில குச்சும் இல்லாம தெரியாத இடத்துல எல்லாம் போய் நடந்துட்டு இருக்கிறோம். எத்தனை அடி உத வாங்குவோம் அப்ப வாழ்க்கையில. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு இடத்துல போய் முட்டிக்கிட்டு நிக்கிறீங்க. தேவனுடைய வார்த்தை உன் பாதைக்கு வெளிச்சம். நீ வெளிச்சம் இல்லைன்னா இருள்ல தான் இன்னும் சுத்திட்டு இருக்கிற. காலையிலேயே எழுமனோமா, 4 வார்த்தை எடுத்தோமா, அது எங்களுடைய வாழ்க்கைக்கு இன்னைக்கு கிளைம் பண்ணோமா? என்னோட தான் இருக்கீங்களா? எனக்கு உங்க பிரச்சனை எல்லாம் தெரியுமே, என்னால சொல்றேன். அந்த காலையிலே வார்த்தை எடுத்து சொல்லுங்க. நான் தேடிட்டு இருக்க வீடு எனக்கு வரும், நான் தேடிட்டு இருக்க வாழ்க்கை எனக்கு வரும், என்னுடைய பிசினஸ் நல்லா போகும், என்னுடைய யூஸ் த வேர்ட் டு கெட் இட். வார்த்தை எடுங்க கையில. எவ்வளவு வாக்குத்தத்தங்கள் இருக்கு, அது ஒவ்வொன்றும் உன்னுடைய பாதைக்கு வெளிச்சமா இருக்குது. ஆமென். 8 7 ஞாபகம் வச்சிருப்பீங்களா? நான் இப்ப யாரையும் எழுப்பி விட்டா சொல்லுவீங்களா? கடன்னு நான் சொன்ன 7 தனுஷன் கேட்போமா? மத்தேயு 4:4 8வது விஷயம். இன்னும் 2 தான் இருக்கு. டைம் பாத்தீங்களா? கரெக்டா இன்னைக்கு வந்திருக்கு என்னோட சேர்ந்து. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். Man shall not live by bread alone. bread alone என்ன அர்த்தம்? அந்த பிரெட் உனக்கு கொஞ்சம் அவசியம். ஆனா அது மாத்திரம் இல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினால் தான் பிழை. அப்படின்னா இந்த வார்த்தை உனக்கு ஜீவன். This word, it's life giving. அதுதான் நான் எழுதி வச்சிருக்கேன், life giving. இந்த வார்த்தை தான் உனக்கு ஜீவன். உன்னுடைய ஜீவன் சொல்லும்போது நான் மூச்சு எடுக்கிறது இல்லை, உன்னுடைய வாழ்வாதாரமே என்னது? இந்த வார்த்தை தான். இன்னைக்கு இவர் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு, ஒரு குடும்பத்தை அழகா
கட்டி எழுப்பி இருக்கிறாரு. அது காரணமே வார்த்தை தான். இன்னைக்கு உங்க குழந்தைங்க நல்லா இருக்காங்க, அது காரணமே இன்னைக்கு நீங்க ஆரோக்கியமா இருக்கிறீங்க. அது எல்லாத்துக்குமே the word is life. இன்னொரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்க, யோவான் 6:63. யோவான் 6:63. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. என்னவா இருக்கிறது? ஜீவனாயும் இருக்கிறது. லைஃப் கிவிங். என்ன, ஒரு நிமிஷம் பாருங்களேன். இது உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்குள்ள இருக்க வார்த்தை உங்களை சுற்றி ஜீவனை கொடுக்க வல்லமையா இருக்கிறது. உங்க குடும்பத்தை பார்த்து, இல்லாட்டி உங்க குழந்தைகளை பார்த்து, உள்ள உங்க அப்பா அம்மா எல்லாம் பார்த்து அழுது புலம்பிட்டு இருக்காதீங்க. ஜீவனை கொடுக்க முடியும் உங்கனால. ஏன்னா உங்களுக்குள்ளேயே அந்த வார்த்தை இருக்கா இல்லையா? ஒன்னும் தெரியாட்டி கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அதாவது தெரியுமா, அது போதும்ன்றேன் நான். அதுலயே என்ன இருக்கு? கர்த்தர் என்னுடைய குழந்தைகளுக்கு மேய்ப்பராய் இருக்கிறபடினால அவர்கள் தாழ்ச்சி அடைய மாட்டார்கள். அதான் ஜீவன். கர்த்தர் என்னுடைய பெற்றோர்களுக்கு மேய்ப்பராய் இருக்கிறபடியால் அவர்கள் தாழ்ச்சி அடைய மாட்ட. நீ அதை நம்பினா அதுதான். ஏன்னா வேதத்தில் எழுதப்பட்டுருச்சு, இதுதான் சத்தியம். வாசிட்டோம் இல்ல? ஆமென். நேரம் ஆயிட்டு. அடுத்து கடை இல்ல, 9வது. இந்த 9 ரொம்ப முக்கியம். பாருங்க, ஜேம்ஸ் 1:21, யாக்கோபு 1:21 என்ன எழுதியிருக்கு பாருங்க. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமா ஏற்றுக்கொள்ளுங்கள். சாந்தமானா வித் பெருமையா இல்ல, எனக்கு தெரியாததா இல்ல, சாந்தமா இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள். இந்த வார்த்தையினால தான் உன்னை மாற்ற முடியும், உன்னை காப்பாற்ற முடியும். Only the word can transform you and save you. Your soul, உன்னுடைய ஆத்துமாவை. என்னோட தான் இருக்கீங்களா? தேவனுடைய வார்த்தை உங்களை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணிட்டு இருக்குதான் சொல்லுங்களேன். முதலாவது உங்களை ஒவ்வொரு நாளும் மாற்றுது. எத்தனை பேர் இங்க தைரியமா கையை தூக்கி சொல்ல முடியும், 3 வருஷத்துக்கு இருந்ததை விட கொஞ்சமாவது நான் இன்னைக்கு மாறி இருக்கிறேன். அது எதனால நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? நீங்க ஒவ்வொரு நாளும் பயங்கரமா உட்காந்து உங்களையே மாற்றிக்கிட்டு இருந்தீங்களா? அப்படி நான் டெய்லி 8 hours தியானம் பண்ணேன் சார், அதான் இப்படி ஆயிருக்கேன் இன்னைக்கு. இல்ல, நீ எதுவுமே அவ்வளோ பெருசா, நான் சொல்றேன், எதுவுமே அவ்வளோ பெருசா. ஆனா உனக்குள்ள இருக்கிற வார்த்தை ஒரு விதையாக உள்ள போயிட்டு அது முளைக்க 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 உன்னை மாட்டிக்கிட்டே இருக்குது. அதனாலதான் இயேசு சொல்றாரு, அந்த ஒருத்தன் விதைச்சானா, விதைக்கிறது இங்க உழுகுது, அங்க உழுகுது, இங்க உழுகுதுன்னு சொல்றாருல்ல. ஆனா நல்ல உள்ளத்துல உழுகிறது 30, 60, 100 பலன் தருதான். என்னோட தான் இருக்கீங்களா? நான் சொல்ற விளங்குதா? இந்த வார்த்தை, let me put it this way, nothing else has the power to transform a human being. வேற எதுனாலையும் ஒரு மனுஷனை மாற்றவே. எத்தனை பேர் நீங்க பேசி ஒரு மனுஷனை மாறி இருக்கான் சொல்லுங்களேன். நான் பேசி நீ பேசி முன்னுக்கு தான் அவன் செய்யலையே ஒழிய வெளியில போய் தனியா செஞ்சுட்டு தான் வரான் செய்ய வேண்டியது. என்னோட தான் இருக்கீங்களா? நீ பேசி அவன் உன்கிட்ட தான் களைச்சு போயிருக்கானே ஒழிய நீ சொன்னதுனால அவன் மாறினதே. அனிதா
யாராவது? என்ன பாபு? இல்ல, அங்க ஜூனோ இல்லவே இல்லைன்ட்டாங்க. My dad was a pastor, very powerful one at that. அவர் பெரிய ஒரு எப்படி தேவனால ரொம்ப உபயோகிக்கப்பட்ட ஒரு அசாதாரண விஷயங்கள் எல்லாம் சர்வசாதாரணமா பண்ணுவார். அப்படிப்பட்ட மனுஷனே பேசி பேசி என்ன மாறவே இல்லையே. ஆனா இன்னைக்கு அதே அப்பா என்னை பார்த்து பெருமைப்படுற அளவுக்கு இந்த வார்த்தை என்ன மாற்றி இன்னைக்கு இங்க நிக்க வச்சிருக்கு பாருங்க. அது ஒரு தனி சுகம். உங்க அம்மா அப்பா உங்களை பார்த்தபடி பெருமைப்படும் போது அது உங்களுக்கு ஒரு தனி சுகம், அது ஒரு இன்பம் இல்லையா? அந்த இன்பத்தை கொண்டு வரது எதனால மட்டும்தான் முடிஞ்சிருக்கு? வார்த்தையால மட்டும்தான். Nothing else on earth has the power to transform like the word of God. இன்னைக்கு நீங்க எல்லாம் மாறி இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து காரணமே தேவனுடைய வார்த்தை தான். அதுக்கு இன்னும் அதை வாசிக்கும் போது உங்களுக்கு இதனால என்ன மாற்ற முடியும், இதனால என்ன மாற்ற முடியும். மாற்றத்தை கொண்டு வரனால 15 மாத்திரனாலும் எடுத்து முழுங்கிக்கிறோம்ல, ஆமாவா இல்லையா? அந்த மாதிரி தான் இது. அது எல்லாத்த விடவும் இது உங்களை மாற்ற முடியும். ஆமென். கடைசியா ஒன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டுமா? 10வதுக்கு வந்துட்டேன். எத்தனை பேருக்கு 10 ஞாபகம் இருக்கு? நான் இப்ப கேட்டா கடன்னு சொல்றேன் பாஸ்டர். யாரா? அத்தனை பேரும் ஐயோ இங்க போன்ல எழுதி வச்ச பேர் மட்டும் தான் என்ன பார்த்துட்டு இருக்காங்க எல்லாரும். அப்படி கேளுங்க சார், என்கிட்ட கேளுங்க, என்கிட்ட ஸ்டீவன் பாவம். கடைசி 10வது 2 தீமோத்தேயு 3:16. இந்த வார்த்தை யூடியூப்ல இருக்கும். கட்டாயம் போய் எடுத்து ஏன் வீட்டில் அந்த ஒரு அரை மணி நேரம் போர் அடிக்கும் போது எடுத்து கொஞ்சம் கேளுங்க, நல்லது தானே. 2 தீமோத்தேயு 3:16. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகளை உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. எல்லாத்துக்குமே என்னதுதான்? எல்லாத்துக்குமே. இப்ப என்ன வாசிச்சோம்? உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும், உனக்கு நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்றதுக்கும், உன்னை திட்டுறதுக்கும், உன்னை உன்னை சரிப்படுத்துறதுக்கும், நீதியை படிப்பித்தலுக்கும் என்ன தேவைப்படுதா? வார்த்தை. அப்படின்னா என்ன சொல்ற வராங்க? நான் என்ன எழுதி வச்சிருக்கேன்? The word of God is the final authority. அதுதான் கடைசி அந்த அதிகாரம். அந்த கடைசி அதிகாரம்னா எப்படி சொல்லலாம்னா, அம்மா அப்பா என்கிட்ட ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, நான் சரி சொல்றாங்கல்ல அது வரேன். இந்த பக்கம் என்னுடைய நண்பர்கள் ஏதோ ஒன்று சொல்றாங்க, அதை விட இது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி எல்லாம் யோசிச்சு இப்படி சுத்திட்டு இருக்கிறேன். ஆனா தேவனுடைய வார்த்தை ஒரு விஷயத்தை சொல்லிருச்சுன்னா அவ்வளவுதான். That's the final authority. விளங்குதா நான் சொல்றது? The word of God is the final authority. நீ நான் உங்களுக்கு இந்த கதை சொல்லியிருக்கேன். எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்த போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா நான் அப்பதான் தேவனை இன்னும் அதிகமாக விளங்கிட்டு இருக்க நாட்கள். நான் ஒரு பார்ட்டியில் இருந்தேன். ஒரு நைட்டு ஒரு 10-10:30 மணி இருக்கும். பெரிய ஒரு பார்ட்டி. அங்கே இருக்கும்போது எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது. மியூசிக்கெல்லாம் சத்தமாக இருக்குது. அந்த ஃபோன் கால் அட்டன் பண்ணுறேன். ஒரு அம்மா சொல்கிறாங்க, நான் டாக்டர்கிட்ட போயிட்டு வீட்டில் உட்காந்து இவ்வளோ நேரமாக அழுதுட்டு இருந்தேன், அப்புறம் தான் உங்களை கூப்பிடணுன்னு எனக்கு தோணுச்சு, கூப்பிடுறேன். என்னம்மா ஆச்சு? டாக்டர் ரிப்போர்ட்டெல்லாம் எடுத்து என்கிட்ட சொல்லிட்டாங்க எனக்கு கேன்சர். அந்த நேரத்தில் எனக்கு வந்த மொத யோசனை, ஹூஸ் ரிப்போர்ட் டு யூ பிலீவ்? யாருடைய
வார்த்தையை நீ நம்புவாய். உனக்கு உடம்புல கேன்சர் இருக்குன்னு ஒரு டாக்டர் சொல்றது உண்மையா தப்பா? உண்மை, அதுதான் உண்மை. That's the fact. ஆமாவா இல்லையா? ஒரு டாக்டர் நல்லா தரோவா செக் பண்ணி உங்களுக்கு சொல்லும் போது அதெல்லாம் இல்லை, அது அர்த்தம் அது இல்லை. யார் வாத்து நீ நம்புவானா? இல்லை இல்லை, அப்படி அது அர்த்தம் இல்லை. That is the fact. But who has the final authority in your life? Whose word has the final authority? இது உண்மையா இருந்தாலும் அந்த அந்த கடைசியா முடிவான அதிகாரம் யார் கையில இருக்கு? அந்த நேரத்தில் எனக்கு வந்தது whose report will you believe? அப்ப அதுதான் நான் தெளிவா சொல்றேன். டாக்டர் சொன்னது பொய் கிடையாது, கரெக்டா தான் டயக்னோஸ் பண்ணி ஒரு விஷயம் சொல்றேன். பட் who has the final authority? அந்த நேரத்திலே அந்த பாட்டு வேற பயங்கரம் சத்தமா சொல்றேன். இன்னைக்கே நீங்க சுகமாயிட்டீங்க, நாளைக்கு போய் இன்னொரு டெஸ்ட் பண்ணுங்க. எங்க இருந்து அந்த how do you call it? எனக்கும் அது விசுவாசம் தானே. அந்த இடத்துல அந்த நேரத்தில் எங்க இருந்து அது வந்துச்சுன்னு. ஆனா that's how the word works. அடுத்த நாள் திரும்பவும் நைட்டு கூப்பிட்டாங்க. நல்ல வேலைக்கு அன்னைக்கு வீட்டில் தான் இருந்தேன். கூப்பிட்டு சொல்றாங்க, திரும்பவும் போயிட்டு அதே ஹாஸ்பிட்டல் போனேன். திரும்பவும் நேற்று செஞ்சதெல்லாம் அவங்க திரும்பவும் இன்னைக்கு செஞ்சாங்க. அப்புறம் ரிப்போர்ட் வருது, எனக்கு உடம்புல கேன்சரே கிடையாது. இது எல்லாருக்கிட்டையும் அப்படி நடக்கல, அந்த அம்மா கிட்ட அப்படி நடந்துச்சு. ஆமா, எல்லா சூழ்நிலையிலும் அப்படி. ஆமா, அதுக்குன்னு நான் தான் இங்கே கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி. அன்னைக்கு அது அப்படி நடந்துச்சு. Because that day God probably wanted to heal that woman through me. அவ்வளோதான். அந்த அம்மாவை அன்னைக்கு ஏன் மூலமாக சுகப்படுத்தணும்னு தேவன் யோசிச்சனாலையா இருக்கலாம். எதுனாலையா அது நடந்துச்சு, எதுனால ஒரு சிலருக்கு நடக்கலை, அதுக்கெல்லாம் எனக்கு பதில் இல்லை. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், God's word is the final authority. அங்கே அதுக்கு முன்னாடி போய் நிற்கணும். எதுவாக இருந்து என்ன நடந்துட்டாலும் சரி. இன்னைக்கு என்ன பிரச்சனையில் சிக்கிட்டு இருக்கீங்க? அந்த கடைசியான அதிகாரம் அந்த பிரச்சனை கையில் இல்லை. என்னது? கடனா? சுகம் இல்லையா? குடும்பத்தில் பிரச்சனையா? பிஸ்னஸ் பிரச்சனையா? வேலை பிரச்சனையா? என்னது உங்க பிரச்சனை? The word of God is your final authority. தேவனுடைய வார்த்தை சொல்லுது, நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். சொல்லுதா இல்லையா? அப்படின்னா that is the final. அவ்வளவுதான். அதுதான் கடைசியான அதிகாரம், அதுக்கு தான் இருக்கு. வேற அதை தாண்டி அதுக்கு வேற அதிகாரம் வேற எங்கேயும். விளங்குதா உங்களுக்கு? ஆமென். நாங்க வார்த்தைய முழுமையா, வார்த்தை தான் எங்களுடைய நம்பிக்கை. ஏன் அதை நம்புறோன்றது இன்னைக்கு நான் இந்த வார்த்தை தான் அந்த கழுதைக்குட்டி மேலே ஏறி, என்னோட தான் இருக்கீங்களா? அந்த கழுதைக்குட்டி மேலே ஏறி போனுச்சான். ஏன்? சாம்ராஜ்யங்களை கைக்கு கொண்டாடுறதுக்கு இல்லை, இப்படி ஒருத்தனை இந்த வார்த்தையினால மாற்றி கட்டி எழுப்பி இந்த உலகத்தில் ஒருத்தனா நிற்க வைக்கணுன்றதுக்காக அந்த வார்த்தை அதை தான் உங்க வாழ்க்கையில செய்யும். ஆமென். ஜெபிப்போமா?